பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கிண்ணுன்னு ஆகும். எப்படிதான் சொல்லட பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே. நம்மளை எதிர்த்து போரிடு. அது டாஸ்மாக் கடையில் போய் கதவை முட்டிடுச்சா, அதாவது பண்ணு ஒண்ணு செய்யி. மதுவை ஒழிக்கிறோம்ங்கிற போராட்டம் குடிச்சு ஒழிச்சிருது. ஏழ்மையை ஒழிங்கன்னு சொன்னா அதான் ஒழிக்கிறோமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாயம் எல்லாம் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாட கேட்கும்போது உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். மயில கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளிய கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்ப தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்பவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டோம் தான். கடைசியா யானையை கேட்டேன். யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, விவசாய கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி அவனு உயிரோட இல்ல, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான் சீமான்.